குட் மார்னிங் ஜீவிதா. குட் மார்னிங் அலெக்ஸ். வெல் ஜீவிதா, நேற்று ஃபுல்லாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்தேன். ஓகே. அப்போ விளையாடிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து உண்மையான ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா தெரிய வந்தது. நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ விளையாடுறப்ப, அதே மாதிரி அதாவது ஹியூமன்ஸ் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து டாக்ஸும் வந்து சந்தோஷப்படுது நம்ம கூட விளையாடினா. எஸ், கண்டிப்பா அதுங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும் இல்லையா? அப்படின்னா விளையாட்டு நீங்களும் உங்கள் டாகும் விளையாடுனீங்க? என்ன சும்மா ஓடி பிடிச்சி விளையாடணும், அதுவும் இல்லாமல் வந்து கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடணும், இந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தோம். பட் எனக்கு என்ன ஃபேக்ட்ஸ் தெரிய வந்ததுன்னா, டாகை பற்றின நிறைய எப்படிப்பட்ட ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது தெரியுமா. அந்த மாதிரி அதெல்லாம் கேட்டால் நம்ம என்ன தெரியுமா தோணும் நம்மளுக்கு, ஓ மை காட், டாக் வந்து உண்மையாகவே ஒரு அனிமல் கிடையாது, அதுக்கும் இவ்வளோ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அமேஸ் ஆகிடும் கேட்டால். சூப்பர் சூப்பர். நீங்கள் வந்து உங்கள் பப்பி கூட விளையாடுறதுனால ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ், அதுவும் இல்லாமல் என் பப்பி வந்து ரொம்பவே க்யூட்டாக இவ்வளோ பெருசு தான் வளர்ந்துருக்கானா. இதுக்கு பேர் பப்பியாங்க? எஸ் எஸ், எனக்காக அது பப்பி தான் அது. ஓகே ஓகே. ஆமாம், உங்களை கம்பேர் பண்ணும்போது அது உங்களுக்கு பப்பியாக தெரியலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பப்பி டாக்ஸ் இதை பற்றின ஃபேக்ட்ஸாக பார்க்க போகிறோமா? எஸ் எஸ், டாகை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து நான் கேதர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு ஒரு குட் மார்னிங் சொல்லலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஓகே அலெக்ஸ், டாக்ஸை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன்னு சொன்னீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டாக் எப்படி உருவாச்சு? ஆக்சுவலாக வந்து இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டதில்லை. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு முன்னாடியே இருந்ததுனால நான் அதை படித்து வச்சுட்டேன். இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து 40 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்பீசிஸ் இருந்ததா. அது பேர் வந்து மேக்சிஸ். அது பேர் மேசிஸ், அதாவது மேக்சிஸ் கிடையாது, மேசிஸ். அந்த மேசிஸ்ன்ற உருவமுடைய அந்த மிருகம் வந்து வெறும் மரங்கள்லையும் அடர்ந்த காடுகளில் மட்டும் வாழக்கூடிய ஒரு மிருகமாக இருந்ததா. நாளடைவில் வந்து அது பரிணாம வளர்ச்சி, அதாவது நேரங்களோட வளர்ச்சி அடைஞ்சு அது வந்து வுல்ஃப், ஜாக்கல், அதுக்கப்புறம் தான் வந்து டாக்ன்ற ஸ்பீசிஸ் வந்து உருவாச்சா டோட்டலாக. ஓகே, சூப்பர். நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அலெக்ஸ். அண்ட் இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி 12 ராசிக்குமான பலனை சொல்றதுக்காக ரெடியா இருக்கிறாரு. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் அவரவர்களுடைய தினப்பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி பார்க்கையில் இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 31ஆம் தேதி 12ஆம் மாதம் 2014ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசி. மேஷராசிக்கு இன்று வெளிவட்டாரத்திலோ தொழில் அமைப்பிலோ உத்தியோக அமைப்பிலோ படிப்படியாக நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதுடன் கடல் கடந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான உத்தரவாதம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக திடீர் நட்பால் மிகப்பெரிய அனுகூலங்களும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். அதே சமயம் வாய் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருப்பதும், வண்டி வாகனத்தில் மிக நிதானத்துடன் இருப்பதும், நெருப்பு இடங்களில் வேலை செய்பவர்கள், உயரமான இடங்களில் வேலை செய்பவர்கள், வழுக்கலான இடங்களில் வேலை செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பதும், கவனக்குறைவால் நல்ல ஒரு முக்கியமான ஃபைலையோ முக்கியமான உங்களுடைய டெலிஃபோனையோ வீட்டிலே வைத்துவிட்டு அலுவலகத்து வரைக்கும் சென்று விட்டு வருவதெல்லாம் ஏற்படும். எனவே ஞாபக மருதியை மிக மிக கவனமாக கையாளுவது இன்று மேஷராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, உத்வேகம் ஏற்படும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான படிப்படியாக நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்திகள் வருவதற்குண்டான ஸ்தான பிராப்தங்கள் ஏற்படுவதை கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே எல்லா விஷயத்திலும் மிக அர்ஜென்ட்டாகவும் மிக அவசர கதியில் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. நிச்சயமாக உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானத்தன்மை இருக்க வேண்டும்.
கிரக சஞ்சாரங்கள் மிக 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 அஷ்டமத்தில் இருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அது மறைந்திருந்தாலும் அந்த இடத்துக்கு உண்டான மறைவு ஸ்தானம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத ஆக்ரோஷமோ வெளிவட்டாரத்தில் ஆக்ரோஷம் இல்லாமல் பொறுமையுடன் கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் நிச்சயமாக வரும். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியவர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வியாபாரத்திலோ தொழில் அமைப்பில் உள்ளவர்களுக்கு இன்று நல்ல லாபத்துக்கு உண்டான அமைப்புகளும் நல்ல செய்திகளும் வருகின்றது. கொடுக்கல் வாங்கலில் காணப்பட்ட இந்த பண விஷயங்கள் படிப்படியாக நல்ல நிவர்த்தி ஏற்படக்கூடிய நாளாக காணப்படுவதை மிதுன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு அனுகூலங்கள், சந்தோஷ அமைப்புகள், ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள்லாம் காணப்பட்டாலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் அதிகம் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் எந்தவித மாற்றமோ எந்தவித பழைய உத்தியோகம் எல்லாம் மூடு விழா செய்து புதிய உத்தியோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற மனம் சொன்னாலோ அது உடனடியாக செய்து கொள்வதே கடகராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். அதே போல் தனிப்பட்ட தொழில் அமைப்பில் இந்த முயற்சிகளை செய்து கொள்வதும், உத்தியோகத்தில் ஏதேனும் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதும், புதிய உத்தியோகத்துக்கு செல்வதற்கு உண்டான முயற்சிகளில் அடி எடுத்து வைப்பதும், பழைய உத்தியோகத்திலே இருந்து கொண்டு எந்தவித முன்னேற்றமும் வரவில்லை என்று புலம்பதை விட்டுவிட்டு புதிய வழிகள் திறக்கக்கூடிய காலகட்டத்தில் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல நன்மையும் நல்ல அனுகிரகத்தையும் பெற்று தரும். கடல் கடந்து உத்தியோக பிராப்தம் வந்தாலும் கண்டிப்பாக தைரியமாக இதற்கு முடிவு எடுப்பதில் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக எதிர்காலத்தில் காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதுடன் தொலைதூர அமைப்புகள் ஒன்றன் மேல் ஒன்றாக நல்ல விஷயங்கள் வரும். வழக்கு போன்ற விஷயங்கள் உங்கள் மனசஞ்சலத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சரியான தீர்வும் சரியான வழிகாட்டுதலும் இன்றிலிருந்து கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். அதே போல் உங்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதுடன் தேக ஆரோக்கியத்திலிருந்து நிம்மதி பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் படிப்படியாக ஏற்படுவதற்குண்டான நல்ல அனுகூலமான செய்திகள் இன்று வரக்கூடிய காலகட்டத்தில் உள்ளீர்கள் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் 2ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் 8ஆம் இடத்தில் உள்ள கேது விஷயத்தில் மட்டும் சிறிது வார்த்தைகளில் நிதானத்துடன் இருப்பதும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் சிம்மராசிக்காரர்களுக்கு பரிபூர்ண நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ எந்தவித குழப்பங்கள் காணப்படவில்லை என்றாலும் நீங்களாகவே இன்று குழம்பிக் கொண்டு மற்றவர்களும் குழப்புவதில் வல்லவர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் ஒரு ஆக்ரோஷம் எதற்கு? எந்த காரியத்திலும் வாக்குவாதத்தை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். சந்திராசிரம நாளான இன்று வண்டி வாகனத்திலும் நேரம் தவறாமையிலும் மிக மிக கவனமாக இருங்கள். சோம்பல் தன்மை அறவே தூக்கக்கூடிய நாளாக இன்று காணப்படுவதனால் காலையில் எழுந்தவுடனே குளித்துவிட்டு ஒரு தெய்வத்துக்கு முன்பாக நின்றுவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். தேக ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைய இருந்தால் நீங்களாகவே சுய மருத்துவம் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூல பிராப்தமும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. எடுத்த விஷயங்கள் படிப்படியாக நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் ஒன்றன் பின்னும் ஒன்றாக வருவதற்குண்டான அமைப்புகள் காணப்படுவது, தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதும், கடல் கடந்த செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதும், வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்களும் அனுகூலம் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் பெரிய அளவு நிம்மதியற்ற தன்மையை வெளிவட்டாரத்திலும் ஏற்படுத்திவிடும். லாபத்தின் அளவு பெண்மடங்காக பெருகி உள்ளதனால் துளாராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் மிக சந்தோஷமும் ஒரு தைரியமும் எல்லா விஷயத்திலும் நாம் ஜெயித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையும் ஏற்படுவதுடன் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் உள்ள கிரக நிலைகளில் கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சாரம் என்பது மிக மிக கவனத்துடன் இருப்பது. வாக்கு வார்த்தைகளில் தேர்ந்தறிவிய வார்த்தைகள் மட்டும் வைத்து கொண்டால் போதும். மற்றபடி தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் பிராப்தங்கள் வெளிவட்டார செய்திகள் கடல் கடந்து பயணங்களுக்கு உண்டான உத்தரவாதங்கள் கடல் கடந்து தொழில் அமைப்பில் இருப்பவர்கள் மேன்மை அடைவதும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைவதும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுவதும் மேல்மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுவதும் சபையில் கௌரவிக்கப்படுவதும் போன்ற நல்ல விஷயங்களும் உங்களை மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலம் ஏற்படுத்தி தருவதுடன்
உங்கள் வார்த்தைக்கு சமூகத்திலும் மரியாதையிலும் வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் நல்ல மரியாதை ஏற்படக்கூடிய நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதுடன் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதனால் சுபகாரியத்தை மீண்டும் தள்ளி கொண்டே போகாமல் உடனடியாக முடித்துக் கொள்வது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வயிற்று உபத்திரங்களில் மட்டும் இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள். அதே சமயம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற எந்த விஷயத்திலும் இல்லாமல் பொறுமையாக இருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத் தருவதற்குண்டான யோக காலங்கள் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல அமைப்புகள் நல்ல செய்திகள் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை பலரால் பாராட்டப்படுவதுடன் நல்ல பயணங்களுக்கு உண்டான உத்வேகமும் உறவினர் வருகை குடும்பத்தில் சந்தோஷப்படுத்துவதும் நீங்கள் உறவினர் வீட்டுக்கு செல்வது போன்ற பிராப்தங்கள்லாம் ஏற்படும். நல்ல நண்பர்கள் நல்ல விஷயங்கள் கேளிக்கை போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. திடீரென்று எதிர்பார்க்காத நல்ல செய்தி வருவதனால் பண வரவு அதனால் நிச்சயமாக ஏற்படுவதை சரியாக முறையாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ரத்தபந்த உறவுகள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் உடல்நிலைக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொலைதூர செய்திகளோ பணத்தினால் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளோ கொடுக்கல் வாங்கலில் இந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. கொடுக்கல் வாங்கலில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். வங்கிகள் கடன் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அந்த கடனுக்குண்டான முயற்சிகள் இன்றிலிருந்து ஆரம்பிப்பதற்கு மகர ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குவது யோகங்கள் அணுவது சுபகாரியத்தில் தடைகள் ஏற்பட்ட இந்த விலகல்கள் எல்லாம் மரிபூர்ண நிம்மதி ஏற்படுத்தி தரும். அசையா பொருள் சேர்க்கைக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை மகர ராசிக்காரர்கள் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியத்துடன் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பணம் எப்பொழுது தான் வரும் என்று எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கு இன்று நிச்சயமாக ஒரு நல்ல பண வரவு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை என்றாலும் நிச்சயமாக மனம் கஷ்டப்படாத அளவுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திடீரென்று உங்கள் பயணங்கள் திட்டமிடுதல் சிறிது தள்ளி போகலாம். அதுக்கேற்றவாறு நீங்கள் மாற்றிக்கொள்வது உங்கள் பயணத்தை மிக நன்மை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத விஷயத்துடன் நல்ல மனிதர்கள் சந்திப்பு இன்று பரவசத்தைப்படுத்தி தரும். திடீரென்று நல்ல செய்தி வருவதற்குண்டான நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது கும்பராசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சுபகாரிய தடைகள் இன்றைய நாளிலிருந்து படிப்படியாக நல்ல விஷயங்களாக ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் விரைவில் குடும்பத்தில் நல்ல செய்தி வருவதற்குண்டான அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்கனவே உணவு குடல் பகுதியில் உபத்திரம் உள்ளவர்கள் மட்டும் அதிக எச்சரிக்கையுடன் இன்றைய நாளில் இருக்க வேண்டும். மற்றபடி வெளிவட்டாரங்கள் அனுகூலங்கள் பிராப்தங்கள் சந்தோஷ அமைப்புகள் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதுடன் படைப்பாளிகளுக்கு பாராட்டப்படுவதுடன் படைப்பாளிகள் வெற்றிகள் பலரால் போற்றப்படும். சமூகத்தில் கௌரவமும் அந்தஸ்தும் ஏற்படும். வார்த்தைகளுக்கு வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் மரியாதையும் மதிப்பும் கூடக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த நிம்மதி குறைபாடுகளில் மட்டும் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக தீர்த்துக் கொள்வதும் பேசி தீர்த்துக் கொள்வதும் பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக காணப்படுவதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டு வேண்டும். திடீரென்று நல்ல செய்தி வருவதற்குண்டான உகந்த நாள் சந்தோஷமான அமைப்பும் சந்தோஷமான விஷயங்களும் உங்களுடைய படைப்புகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதுடன் அது பாராட்டப்படுவது தான் மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூல அமைப்பும் ஏற்படுத்தி தரும். அரசு உத்தியோகத்தில் இருந்தவர்கள் ஒரு உன்னதமான ஸ்தானத்துக்கு வருவதற்குண்டான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறக்கூடிய நாள் என்று என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே அலெக்ஸ், நம்மளோட ஹியூமனோட ஸ்மெல்லிங் சென்ஸை கம்பேர் பண்ணும்போது டாகோட ஸ்மெல்லிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 டைம்ஸ் அதிகம். அதாவது நம்மளோட நோஸில் இருக்கிற ஸ்மெல்லிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மில்லியன் சொன்னோன்னா டாக்ஸ்க்கு வந்து 220 மில்லியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குமா? ஓ மை காட். அதனால தான் வந்து என் டாக் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சா வந்து ஓகே இந்த மீட் தான் சமைக்க போகிறாங்க, அதனால வந்து ரெடியாக உட்காந்துருவான் அந்த பர்டிகுலர் இடத்துல போய். அதனால தான் சொல்லுவாங்க இல்லையா டாக்ஸ்க்குலாம் மோப்ப சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லி. எஸ் இந்த இவ்வளோ
அதாவது 220 மில்லியன் வந்து எஃபெக்டிவாக அவங்களுக்கு ஸ்மெல்லிங் பேர்ட்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து எந்த கிரைமை வேணாலும் அவங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப அசால்ட்டாக கண்டுபிடிக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லைன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து இந்த ஃபுட் இதை பற்றின கண்டென்ட்டை பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னா ஃபுட்டில் வந்து எப்பவுமே ஹியூமன்ஸ் எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டியான ஃபுட் பக்கம் அதிகமாக மக்கள் போகிறாங்களா இல்லை வந்து ஹெல்த்தியான ஃபுட் பக்கம் அதிகமாக மக்கள் போகிறாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு சர்வே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேஸ்டியான ஃபுட் பக்கம் தான் வந்து எல்லாருடைய நாலேஜ் போகும். இன்ஃபேக்ட் நம்ம 2 பேரையும் கூட இன்க்ளூட் பண்ணிக்குவோம். டேஸ்டியாக ஹெல்த்தியான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக டேஸ்டி முதல்ல மைண்டு போயிடும். ஸோ இந்த கண்டென்ட்டை பற்றி யோசிக்கும் போது ஏன் நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டையே வந்து அழகாக டேஸ்டியாக சமைச்சியாக சாப்பிடக்கூடாது? ஸோ ஹெல்த்தியான ஃபுட் வந்து ரொம்பவே முக்கியம் நம்ம உடம்புக்கு. அதை எப்படி வந்து நம்ம மருந்தாக யூஸ் பண்ணுறது, நம்ம உணவை எப்படி மருந்தாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சிவராமன் நம்மளுக்காக சொல்ல வர்றாரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது உணவும் உண்மையும். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இப்போது எல்லா இடத்துலையும் வந்து பனி பெஞ்சிட்டு இருக்கிற நேரம், ரொம்ப ஒரு குளிர் இருக்கிற நேரம், நிறைய வீட்டில் குழந்தைகளுக்கு வந்து இரவு நேரத்தில் லொக்கு லொக்குன்னு இருமல் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற நேரம், சளியும் இருமலும் தும்மலும் மூக்கடைப்பும் நிறைய பெருகி இருக்கக்கூடிய இந்த பருவத்தில் இதை வந்து எடுத்ததுக்கெல்லாம் நம்ம உடனடியாக போய் ஒரு மருத்துவரை பார்த்து சளி நிறையா இருக்குது, இருமல் நிறையா இருக்குது, உடனே இருமலுக்கு ஒரு மருந்து கொடுங்க, இருமலுக்கு ஒரு டானிக் வாங்கி குடிக்கிறது, உடனடியாக அதை நீக்கணுங்கிறதுக்காக எடுப்புலேயே வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு காரியங்கள். நம்ம வந்து நிறைய பேர், அதுவும் குறிப்பாக வந்து கிராமப்புறங்கள்லாம் டக்குன்னு போய் இருமல் இருக்குன்னா நேராக போய் உடனடியாக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு நல்ல ஒரு காஃப் சிரப் கொடுங்க, உடனடியாக குறைக்கணும் அப்படிம்பாங்க. குழந்தைகளில் குறிப்பாக நிறைய வீட்டில் குழந்தை ரொம்ப இருமிட்டு இருக்குன்னா அந்த இருமலை பார்த்துட்டு டக்குன்னு அது குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் காஃப் சிரப் வாங்கி கொடுப்பாங்க. நிறைய நேரங்களில் காஃப் சிரப் வந்து தவறான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, காஃபுங்கிறது வந்து இருமல்ங்கிறது நோய் கிடையாது. இருமல்ங்கிறது உடலுக்கு உள்ளே இருக்கிற அந்த நோய் கிருமியை, இல்லைன்னா அந்த கிருமி உள்ளே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கபத்தை, சளியை வெளியேற்றுறதுக்கான ஒரு உடல் செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் இருமல். அப்போ உள்ளே நிறைய சளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இருமல் இருக்கிறது வந்து இருமி அந்த சளியை வெளியேற்ற வேண்டும். நிறைய கபம் நெஞ்சில் கட்டியிருக்குன்னா அந்த குழந்தை ஒரு நாள் இருமுது, 2 நாள் இருமி அந்த கபத்தை பூரா வெளியே எடுத்ததுன்னா அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதே இருமல் வந்து ஒரு 10 நாளாக இருமிக்கிட்டு இருக்குது அப்படின்னா உடலுக்கு அந்த கிருமியை, அந்த சளியை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் இல்லைன்னு அர்த்தம். அந்த பொழுதுல தான் நம்ம வந்து ஒன்று அந்த கிருமியை நேரடியாக எதிர்நுண்ணுயிரி கொடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து நம்ம உடலை காப்பாற்றணும். இருமல்னால் தொடர்ந்து இருமி விழாப்பகுதிகள் வலி இருந்து இருமல்னால் ஒரு பெரிய பலனில்லாத பொழுது அந்த இருமலை நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதை விட்டுட்டு எடுத்த உடனே டக்குன்னு போய் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு பிள்ளை ரொம்ப இருமல் இருக்குது, ஒரு காஃப் சிரப் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கறது ரொம்ப தவறான விஷயம். அப்புறம் பெரும்பாலான காஃப் சிரப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருமலை அப்படியே மழுப்புவதற்காக, உடலில் வந்து அது இருமி சளியை வெளியேற்றாமல் தடாலடியாக நிறுத்துவதற்காக அதற்குரிய ஒரு ஆன்டிடஸ்ஸிவ் ஏஜென்ட் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான பொருளையும் ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை குறைக்கக்கூடிய ஒரு பொருளும் தான் இருமல் சிரப்பில் பெரும்பாலும் இருக்கும். அதாவது ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் அப்படிம்பாங்க. ரொம்ப ஹிஸ்டமின் நிறைய வரும்போது தான் இருமலுக்கு வந்து உடலுக்கான இயங்கியல் வந்து நடக்குது. அதை நடைபெறதையே நிறுத்துறதுக்கான ஆன்டிஹிஸ்டமினை தான் வந்து பெரும்பாலான காஃப் சிரப்ஸில் இருக்கும். அப்புறம் ரொம்ப தொண்டையில் வந்து ஒரு அழற்சி கொடுக்காத அளவுக்கு தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருக்கிற மாதிரி மென்தால் மாதிரியான பொருட்கள் போட்டு தான் பெரும்பாலான காஃப் சிரப் இருக்கும். இது வந்து பல நேரங்களில் அவசியமே இல்லாத ஒரு பொருள். நிறைய வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா காஃப் சிரப்புங்கிறது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மேட்டராகவே இருக்காது, நிறைய தேவையே இருக்காது. ஆனால் நம்ம இங்கே வந்து தடாலடியாக உடனடியாக ஒரு நிவாரணம் வேணும், இப்போ இருந்துச்சுன்னா ராத்திரியே இருமல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு பலரும் போயிட்டு நம்மளே ஒரு காஃப் சிரப்பை வாங்கி குடிக்கிறோம். அது அவசியம் இல்லாது. ஆனால் வீடுகளில் நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் பல நெடுங்காலமாக இந்த மாதிரி மழை காலத்தில், பனிக்காலத்தில் ஒரு வீட்டில் நிறைய இருமல் இருக்குது அப்படின்னா அந்த இருமலை நல்ல சளியை வெளியேற்று விதமாக கொடுத்து அப்படியே இருமலை குறைக்கக்கூடிய தன்மையை உணவுலேயே நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய பழக்க வழக்கத்திலேயே கொடுத்துருக்காங்க. உதாரணமாக நுரையீரலில் ரொம்ப இந்த மழைக்காலத்தில், அதுவும் பனிக்காலத்தில் வரக்கூடிய சாதாரண
பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய அழற்சி நோயில் வந்து எப்படி நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் இந்த வரக்கூடிய அந்த பிராங்கைட்டிஸில் குறிப்பாக குழந்தைகளில் அப்புறம் வளரக்கூடிய குழந்தைகளில் தான் பெரும்பாலும் இருக்கும். வயதானவர்களுக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு இளைஞர்களுக்கோ வயதானவர்களுக்கோ இந்த பிராங்கைட்டிஸ் அடிக்கடி வர்றதுக்கு முக்கியமான காரணம் பனி கிடையாது. நிறைய பேர் குடிக்கக்கூடிய புகை தான் காரணம். அவங்களுக்கு வரக்கூடியது ஸ்மோக்கர்ஸ்னால் வரக்கூடிய பிராங்கைட்டிஸ். அது வந்து ஸ்மோக்கர்ஸில் வரக்கூடிய கிரானிக் பிராங்கைட்டிஸ்மாங்க. இந்த மாதிரி மழைக்காலத்தில் பனிக்காலத்தில் ஒவ்வாமையினால் வரக்கூடிய அலர்ஜிக் பிராங்கைட்டிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு தற்காலிகமாக திடீர்னு வரக்கூடிய ஒரு வைரஸ்னாலேயோ அந்த நேரத்தில் இருக்க பாக்டீரியானாலேயோ வரக்கூடிய அக்யூட் பிராங்கைட்டிஸ்ங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய தன்மை. இதில் ஸ்மோக்கர்ஸ்க்கு வரக்கூடிய கிரானிக் பிராங்கைட்டிஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மருந்து எடுத்தாலும் அவர்கள் புகையை விட்டால் தான் அந்த இருமல் போகும். அதுக்கு பேரே வந்து ஸ்மோக்கர்ஸ் காஃப்னு. ஒரு குத்து இருமல் ஒரு 20 வருஷம் போய்ச்சிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு வித இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் புகையை அவர்கள் நிறுத்தாமல் அதிலேருந்து வெளியே வர முடியாது. ஆனால் அந்த பனிக்காலத்தில் மழைக்காலத்தில் வரக்கூடிய அக்யூட் பிராங்கைட்டிஸ்க்கு நம்ம தடாலடியாக இருமலை முதல்ல நிறுத்தக்கூடாது. காஃப் சிரப்பை வாங்கி குடிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சளியை வேகமாக இளக்கி வெளியேற்றுவதற்கு உதவியான உணவையும் மருந்து எடுத்துக்கணும். அதில் முக்கியமானது மிளகு. நல்ல ஒரு 1/2 டம்ளர் பாலில் கொஞ்சம் 2-3 மிளகு, நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், நல்ல பனங்கள் கண்டு போட்டு சூடாக இளஞ்சூடாக நம்ம வந்து ஆற்றி குடித்தோன்னா சளியை நல்லா வெளியேற்றுறதுக்கு உதவும். மணத்தக்காளி கீரை, தூதுவளை கீரை, இந்த மாதிரியான கீரைகளை வந்து இந்த பனிக்காலத்தில் மழைக்காலத்தில் பயன்படுத்தினோன்னா அதுவும் அதுக்குரிய அந்த மியூகோலைட்டிக் அப்படிம்பாங்க, சளியை இளக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையுடைய பொருள் வந்து இந்த தூதுவளை மணத்தக்காளிலாம். அந்த கீரையை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். குறிப்பாக தூதுவளையை வந்து நல்லா ரசமாகவோ, தூதுவளையை சில பேர் துவையல் மாதிரி அரைப்பாங்க, சட்னி மாதிரி அரைச்சி தூதுவளை சட்னி அரைப்பாங்க. சில பேர் தோசை மாவுலேயே தூதுவளை கீரையை நல்லா அரைச்சி தோசை மாவில் கலந்து சுடுவாங்க. அது வந்து நல்ல இந்த மழைக்காலத்தில் சளியை வந்து இளக்கி மியூகோலைசிஸ் பண்ணி வெளியேற்றுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த மாதிரி பிராங்கைட்டிஸ் இருக்கிறவங்க செய்யக்கூடிய ரொம்ப எளிதான இன்னொரு வேலை வந்து துளசி கஷாயம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்து அந்த துளசியை நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/4 டம்ளராக வற்ற வச்சுட்டு அந்த கஷாயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் தேன், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு அந்த கஷாயத்தை குடிக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராங்கைட்டிஸில் வரக்கூடிய இருமலையும் நல்ல சளியை வெளியேற்றுவதற்கும் உதவும். இன்னொன்று வந்து ஆடாதோட இலைன்னு சொல்லுவாங்க. ஆடாதோட இலைங்கிறது வந்து நல்லா நம்ம நெட்டிலிங்க மரத்து இலை மாதிரி நீளமான ஓரங்களில் வளைவோடு இருக்கக்கூடிய இலை ஆடாதோட இலைன்ட்டு. உங்களுக்கு தெரியலன்னா இதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள்ட்டையோ நல்ல வயது முதிர்ந்தவர்கள்ட்டையோ கேட்டால் அந்த இலையை வந்து காட்டி தருவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆடு தின்னாப்பாலையையும் ஆடாதொடையையும் குழப்பிக்கிறாங்க. ஆடு தின்னாப்பாலைங்கிறது வந்து தரையில் ஒட்டி வளரக்கூடிய வறண்ட பூமியில் வரக்கூடியது, அது சாப்பிடவே கூடாது. அது வந்து வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தக்கூடிய இலை. ஆடாதொடைங்கிறது ரொம்ப குழந்தைகளுக்கு இந்த பிராங்கைட்டிஸில் வந்து சளியை வெளியேற்றுவதற்கு மிக உதவியாக இருக்கக்கூடியது. அதை தாண்டி ஆடாதொடை வந்து நல்லா இரத்த தட்டுக்களை உயர்த்தும். நம்ம எப்படி நிலவேம்பு டெங்குக்கு பயன்படுதோ அது மாதிரி ஆடாதொடையும் இந்த டெங்கு நோய்களில் இரத்த தட்டுக்கள்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட் குறைவுக்கு நல்லா பயன்படும். பெண்களுக்கு ரொம்ப மாதவிடாய் சமயத்தில் அதிக இரத்தப்போக்கு இருந்தால் அதை குறைக்கிறதுக்கும் இந்த ஆடாதொடை பயன்படும். ரொம்ப சாதாரணமாக சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு இதில் ஆடாதொடையில் 1 இலை அல்லது 2 இலை வந்து எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கிழிச்சு போட்டு அதில் சாறு எடுத்து அந்த சாறையும் கொஞ்சம் தேனையும் குழைச்சி அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த ஆடாதோட இலையை நிறைய போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கஷாயம் எடுத்து அதை நல்லா வெல்லம் பனை வெல்லம் சேர்த்து ஒரு பாகு மாதிரி சிரப் மாதிரி காய்ச்சி வச்சு அந்த சிரப்பை வந்து இந்த மழைக்காலத்தில் பனிக்காலத்தில் கொடுத்தோன்னா சளியை வெளியேற்றி இருமலை நிறுத்தும். மியூகோலைசிஸ் பண்ணி சளி ஒட்டிகிட்டு இருக்கிற சளின்னா அதை நல்லா வெளியேற்றிட்டு அப்படியே படிப்படியாக இருமலை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும். இன்னொன்று நல்ல மனம் இருக்கக்கூடிய நல்ல மோந்து பார்த்தாலே நல்ல ஸ்மெல் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து அரத்தை, சித்தரத்தை அப்படிம்பாங்க. நல்ல மஞ்சள் மாதிரி இருக்கான செடி. அதில் வந்து சித்தரத்தை அடியில் இருக்கும் அந்த வேர்பகுதியில். அந்த சித்தரத்தையை வந்து நல்லா பொடி செஞ்சு இருமல் இருக்கிற காலத்தில் ஒரு 3 சிட்டிகை 4 சிட்டிகை எடுத்து தேனில் குழைச்சி கொடுத்தோன்னா இருமலையும் குறைக்கும்,
இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அழற்சியும் குறைக்கணும்னு இன்றைய அறிவியல் தரவுகள் வந்து ரொம்ப உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து நல்ல பிராங்கைட்டிஸ்க்கு மிகச்சிறப்பான ஒரு மருந்து, ஒரு உணவும் கூட. இந்த மாதிரி நம்ம இருமல் நிறைய இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சளியை வெளியேற்றி இருமலை நிறுத்துறதுக்கு தான் உதவியாக செய்யணும். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப எளிதான விஷயம் என்னென்னா, அடிக்கடி வெந்நீர் அருந்த செய்வது. ரொம்ப இருமல் இருக்குது, இருமல் குறைய மாட்டிங்கன்னா தொடர்ச்சியாக கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீர் குடித்தாலே அவங்களுக்கு வந்து அந்த சளி இளகி இருமலும் தடைபடுவதற்கு உதவியாக இருக்கும். ஸோ ஒருவேளை பிராங்கைட்டிஸ் இருக்குது, அதோடு சேர்ந்து நிறைய ஜுரம் இருக்குது, நிறைய காய்ச்சல் அடிக்கு, காய்ச்சல் குறைய மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்க மருத்துவர்களை போய் நம்ம பார்த்துடணும். லேசாக இருமல் தானே இருக்குது, சளி தானே இருக்குதுன்னு 3-4 நாள் 5 நாள் வச்சுட்டே இருக்கக்கூடாது. 2 நாள் 3 நாளில் நம்ம இப்படி கைப்பக்குவமாக நல்லா தூதுவளை கஷாயம், இல்லை ஆடாதொடை கொடுக்கறது, துளசி கஷாயம் இதெல்லாம் கொடுத்து சரிப்படலை, அது இல்லாமல் தொடர்ந்து காய்ச்சலோடு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பின்னணியில் ஏதாவது நல்ல நிமோனியா மாதிரி தொந்தரவுகள் இருக்கா, இல்லைன்னா வேறு ஏதாவது நாள்பட்ட டெங்கு மாதிரியான ஃபீவரோட அதில் வந்த சளி சேர்ந்த விஷயமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் சில குழந்தைங்களுக்கு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் கூட ஆரம்பத்தில் சாதாரண பிராங்கைட்டிஸ் மாதிரி தான் தெரியும், நல்ல இருமல் சளியோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த காரணங்கள்னால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்றாற்போல் சிகிச்சையை கொடுக்கணும். இந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் உணவில் வந்து நீர் காய்கறிகளை எடுக்கக்கூடாது, இனிப்பு அதிகம் எடுக்கக்கூடாது, பால் நிறைய சேர்க்கக்கூடாது, எல்லா உணவுகள்லேயும் மிளகுத்தூள் நிறைய சேர்த்துக்கொள்ளணும். இனிப்பு தேவைப்படுற இடத்துல தேனும் பனை வெல்லமும் மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்படி இருந்தால் தான் இந்த பிராங்கைட்டிஸ்லேருந்து வெளியே வர முடியும். இப்போ சொன்ன மாதிரி பிராங்கைட்டிஸ்க்கு பின்னாடி ஒருவேளை நாள்பட்டு தொடர்ந்து இது மாதிரி பிராங்கைட்டிஸ் மாதிரி தெரிகிற வியாதியாக வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பின்னணியில் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸுங்கிற குழந்தைகளுக்குரிய ஒரு வியாதி ஒளிந்திருக்கலாம். அந்த ப்ரைமரி காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரியான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம பார்க்கலாம். ஜீவிதா, டாகை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று நடந்தது. அதில் என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு டாக்னால வந்து சீத்தாக்கு ஈக்குவலாக வந்து ஸ்பீடாக ஓட முடியும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டாகோட ப்ரீடு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஹவுண்ட். கிட்டத்தட்ட வந்து 45 km/s வந்து அது அழகாக பிடிச்சிருமா ஸ்பீடில். அதுவும் இல்லாமல் ஒன் ஆஃப் தான் சொல்லக்கூடாது, ஐ திங்க் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் டாக் பிரீட் அப்படின்னு சொல்லணும்னா வந்து இந்த கிரே ஹவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓ சூப்பர். அப்படின்னா நான் அது எங்கே கிடைக்குதோன்றதை பார்த்து நானும் அதை வளர்க்கலான்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன். ஓகே ஐ திங்க் வேகமாக அது கூட ஓட போறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இழுத்துட்டு ஓடிடும். நிஜமாவே சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க அலெக்ஸ். இதை தொடர்ந்து இந்த நாளோட இன்ஃபர்மேஷனையும் நம்ம தெரிஞ்சுக்க செய்திகள் பார்த்துடலாமா? ஓகே, தெரிஞ்சுக்கலாம். இது வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள். ஓகே அலெக்ஸ், டாக்ஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுலேயே டாக்ஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்ஸோட பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்கு? இந்தியா? நோ. எஸ், யூஎஸ்ல தான் பார்த்தீங்கன்னா டாக்ஸோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும், அதாவது 3 பங்குல 1 பங்கு வீட்டில் கண்டிப்பாக வந்து டாக்ஸ் வளர்ப்பாங்களாம். ஓகே, ஸோ வந்து எவ்ரி 3 ஹவர்ஸில் ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் டாக் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஐ திங்க் வந்து பெட்டிங்கில் வந்து யூஎஸ் பீப்புளெலாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து டாக் மேலே பாசமாக இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லலாம். பட் நாம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்தியாவில் தான் டாக்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு தானே நினச்சிட்டு. எஸ், டெஃபினெட்லி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவிலையும் நீங்கள் நிறைய இடத்துல வந்து டாக் பெட்டிங் பார்க்கலாம். அதுவும் எத்தனையோ பெட் ஹவுசஸ் வந்துருச்சு, நிறைய பேர் டாக்ஸ் வளர்க்குறாங்கன்னு சொல்லலாம். பட் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் அதிகமாக இருக்குன்னா அப்போ அங்கே இன்னும் எவ்வளோ அதிகமாக இருக்கும்? ஐ திங்க் வந்து நிறைய டாக்ஸ் இருக்கும், நிறைய க்யூட்டான டாக்ஸ் நிறைய பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நம்ம இந்தியாலையும் வந்து யூஎஸ்க்கு ஈக்குவலாக வந்து டாக் பாப்புலேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில். எஸ், ஆஃப் கோர்ஸ். ஸோ எனிவே வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இந்த இன்ஃபர்மேஷனோட அடுத்து வரப்போகிற செக்மெண்ட்டையும் பார்த்துடலாம். இந்த செக்மெண்ட்டில் வந்து ஷைனிங் ஸ்டார்ஸ், அதாவது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம ஃபீல்டுக்கு வரக்கூடிய ஸ்டார்ஸ் வந்து தன்னுடைய லைஃப் எப்படி ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றி அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது நட்சத்திர விடியல். நான் டைரக்டர் இயக்குனர் தருண் கோபி, திமிரு காலை, அப்புறம் மாயாண்டி குடும்பத்தார், இந்த படத்தில் எல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் தான் நான். ஸோ அதிகாலையில் அவங்க கூட மனம் திறந்து நிறைய பேசுன்றதுக்காக வந்து உட்காந்துருக்கேன். என்னோடய சொந்த ஊர் வந்து இப்போ தேனி மாவட்டமாக இருக்கிற கம்பங்குடலூர். 1980 தான் என்னுடைய பர்த்து. நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன். என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளைன்னு சொல்ல வரல, ஏன்னா அங்கே 5 பிள்ளைங்க, 5 பேரும் ஆம்பளை பிள்ளைங்க, நான் தான் லாஸ்ட்டு. நான் பிகாம் பண்ணியிருக்கேன்.
மற்ற அண்ணங்கள்லாம் வந்து இன்ஜினியர், ஒருத்தர் டாக்டர், இப்படி இருக்காங்க நம்ம குடும்பம். கொஞ்சம் இன்னொருத்தர் வந்து மண்டி வச்சுருக்காங்க. ஸோ அவரோட பிள்ளைங்களும் வந்து இப்போ சினிமாவில் தான் இருக்காங்க. ஸோ ஸ்வீட்டான ஒரு ஃபேமிலி. எங்ககிட்ட வந்து அன்பை தவிர வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, அப்படி ஒரு ஃபேமிலி. பட் அதில் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் நான். அதனால தான் சினிமா உலகத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் அதே மாதிரி படமே திமிருன்னு ஒரு டைட்டில் வச்சு படம் எடுத்து ஏதோ ஓடிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2வது ஒரு படம் காலை பண்ணேன். அதன் ஓடுதுன்னு திமிரு ஓடி காலை படத்தினோட நல்ல பேர்னால தான் என்ன ஹீரோ பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. இதுதான் என்னுடைய கடந்து வந்த பாதை. இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்க பாதை நிறைய பேசலாம். ஆக்சுவலி திமிரு கதை வந்து நான் உருவாக்கினதை வந்து 2004 உருவாக்கி, அது வந்து 1 வீக்லேயே நான் போய் சொன்ன ப்ரொடியூசர்கிட்டருந்து கிட்டத்தட்ட வந்து 2006 அந்த படம் வந்து ஜூலை 4th வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மோர் தென் ஒரு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு 25 crores மேலே வந்து அப்போ கிராஸ் பண்ணிச்சு ஆக்ஷன் மூவியில். தெலுங்கில் பொகுருன்னு நான் ஆட் பண்ணேன். அந்த படம் வந்து பொகுருன்னு அது வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 750 தேட்டர் அப்போயே ரெக்கார்ட் பிரேக் ஆகுது. இன்னும் எங்கிட்ட இருக்குது 125 தேட்டரில் வந்து 175 நாள் கொண்டாடின படம் பொகுரு. அப்போ அது வந்து இந்தியில் ரிட்டர்ன் ஆஃப் ஜிட்டுன்னு அந்த படத்தை பண்ணாங்க, டப் பண்ணாங்க. மஞ்சூன்னு சொல்லிட்டு கன்னடத்தில் பண்ணாங்க. ஸோ அது ஒரு ஆல் இண்டியா மூவி தான் அந்த படம். ஸோ அந்த படம் பண்ணுறப்போ வந்து கதை பண்ணப்போ இந்த படம் கண்டிப்பாக கிட்டான்னு தெரிஞ்சு தான் நான் அந்த படம் பண்ணேன். எல்லோரும் சொல்கிற விஷயந்தான். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு பிறந்த குழந்தை ஊனம் இல்லையான்றது நல்லா தெரியும். அதனால் ஊனம் இல்லாத குழந்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். அது ஒத்துழைப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜிகே ஃபிலிம்ஸ்லேருந்து ப்ரொடியூசர் விக்ரம் கிருஷ்ணா சார், விஷால் சார், அப்புறம் வந்துட்டு ஜிகே ரெட்டி சார், அப்புறம் அவங்க அந்த ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே எனக்கு நல்லா ஒத்துழைச்சாங்க. அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து எனக்கு அந்த படம் எடுக்க வச்சாங்க. அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டேன். அந்த படம் எடுத்த பிறகு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னென்னா யார் எப்போ பார்த்தாலும் வந்தீங்கன்னா திமிரு மாதிரியே எடுக்க மாட்டீங்களான்னு தான் கேட்குறாங்க. ஒருத்தர் வந்துட்டு ஒரு படம் தான் எடுக்க முடியும், திமிரு மாதிரி ஒரு படம் தான் எடுக்க முடியும். மணிரத்னம் சாரை பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் தளபதி எடுக்க மாதிரி ஒரு படம் எடுங்கன்னு சொன்னால் அவரால் எடுக்க முடியாது. திருப்பி வேணால் அதை வந்து ரீமேக் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ரூட்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்தது. அதன் விளைவு வந்து 2வது படம் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசனை வச்சு பண்ணேன். அந்த படம் வந்துட்டு திமிரு அளவுக்கு போகலைனாலும் ஒரு அப்போ தான் வந்து தேட்டரை வந்து 400 தேட்டரு 500 தேட்டரு ரிலீஸ் பண்ணுற ஃபார்மேட் இருந்தது. பில்லாவுக்கு பிறகு அந்த படம் ரிலீஸ் பண்ணோம். போட்ட இடங்கள்லாம் வந்து 25 நாள் 30 நாள், முக்கியமான சென்டர்லாம் 50 நாள்லாம் ஓடிச்சு. அது திமிரு அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து எனக்கு 100 நாள் படம் அமைஞ்சது. சென்னையிலலாம் போஸ்டர் ஒட்டினாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா என்னுடைய டைரக்ஷனில் வந்து நான் வந்துட்டு இன்னொரு ஹீரோ வச்சு பண்ணுறதுக்கு நீங்களே ஹீரோ நடிக்கலாமே அப்படின்னு பக்கத்தில் இருந்த நண்பர்கள்லாம் சீனி விட்டாங்க. அதுதான் பிரச்சனை. உடனே நான் வந்துட்டு நம்மளும் அழகாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு சரி ஜிம்முக்கெல்லாம் போய்ட்டு 6 பேக்கெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு போய் நின்று இது பண்ணி எல்லாமே ரெடியாகி கவிதைலாயில் தான் போய் கதை சொன்னேன். இயக்குனர் சிகரம் இன்றைக்கி நம்மளோட இல்லை. பட் அவர் வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு 4 தடவை 1 டே எட்வின்னு சொல்லிட்டு சார் அங்கே ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் புஷ்பம் மேடம் அவங்க கேட்டுட்டு அந்த கதையை அப்பாட்ட சொல்லுங்கன்னாங்க. சார் வந்து ஒரு 2 டைம் ஃபஸ்ட் டைம் கேட்டார் ஃபுல் கதை, செகண்ட் டைம்ஸ் வந்து கேபி சார் கேட்டார், தேர்ட் டைம் அன்னைக்கே வந்து ஒரு 10 மணிக்கு நைட்டு கூப்பிட்டு கேட்டார். கேட்டோடனே கேட்டு அழுதோடனே எனக்கு டவுட் ஆகி போச்சு. ஏன் அந்த எட்வின் சார்கிட்ட கேட்டேன், எதுக்கு சார் கூப்பிட்டு என்னை பார்த்து அழுகிறாரு அப்படின்னு கேட்டேன். ஒருவேளை இவங்கிட்டலாம் கதை இருக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டு நினச்சி அழுகிறாரா என்ன அப்படின்னு கேட்டேன்னே, இல்லை அவர் ஏதோ பாய்ச்சிருக்குன்னு சொன்னாங்க. பட் அன்றைக்கே எனக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து என்னை கமிட் பண்ணி நீ தான் ஹீரோன்னாங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த படம் பண்ணப்படல. அது பிறகு ஆக்கர் வந்து சௌந்தர்யாவுக்கு போய் அந்த படத்தை பண்ணலான்னு இருந்தோம். அதுவும் அங்கே சில காரணங்களால் தடைபட்டுக்கிட்டு இருக்க பார்த்திங்கன்னா எனக்கு வெறுத்து போச்சு. ஐயோ ஹீரோவாவது இதாவது போ அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிட்டு போயிட்டுருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஓன் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கப்போ தான் ராசுமுதல்வன் வந்து என்னை வந்து மாயாண்டி குடும்பத்தார் படத்தினுடைய கதையை சொல்ல வந்தார்.
கதை சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு மிக வேதனையான ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட. என்னென்னா, அவர் வந்து எனக்கு திமிரு படத்தில் வந்து காமெடி ட்ராக் அவர் தான் எழுதியிருந்தார். அதை காட்டிலையும் வந்து எனக்கு மாமா, அவர் சொந்தக்காரர், ரொம்ப ரிலேஷன், சொந்த மாமா தான். அவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கதை நீ ஹீரோ ஆகணும்னு சொன்னார். என்ன மாமா நீங்களும் கிளம்பிட்டீங்களா என்கிட்ட வந்து அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நீ பண்ணணும் ஒரு விஷயம். நான் இந்த பாண்டி படத்துக்கு பிறகு இந்த கதையை வச்சுக்கிட்டு ஒரு ஹீரோவை போய் அப்ரோச் பண்ணேன். சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த ஹீரோவுக்கு. பட் அவன் என்னை வந்து வீட்டுக்குள்ளேயே விடலை, என்னை மீட் பண்ண வைக்க விடலைன்னு சொன்னார். உன்னை வந்து நம்பி வந்திருக்கேன், எல்லாருக்கும் வந்து நீ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க, அதாவது கல்வி ரீதியாகவோ எல்லா ரீதியாகவோ. நான் உனக்கு என்ன வேணுமாம்மான்னு என்கிட்ட கேட்ட ஒரு நாள் நான் கேட்குறப்போ செய்கிறேன்னு சொன்னேன். இப்போ கேட்டு வந்திருக்கேன், எனக்கு படம் பண்ணி கொடுன்னாரு. தர்ம சங்கடமான சூழ்நிலை. சரி மாமா, நான் ஃபுல் கதை கேட்க மாட்டேன், நீங்கள் படத்தில் ஹைலைட்டுன்னு என்ன நினச்சிருக்கீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னப்போ தான் எனக்கு அந்த செய்முறை செய்யணும், அப்பா சத்தனை வந்து அழுகிறது, இந்த விஷயங்கள்லாம் ஃபுல்லாக சொன்னார். ஒரு 5 சீன் சொன்னார். மறுபேச்சே பேசாமல் வீட்டுக்கே தெரியாமல் பெட்டி வெடிக்க தூக்கிட்டு வத்தலை கொண்டு போயிட்டேன். 65 நாள். எனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் அந்த படத்தில் ஒரு 10 லட்ச ரூபா. மற்ற நடித்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மி. எனக்கு 10 லட்ச ரூபா. ஃபஸ்ட்டு படமே ஹீரோவாக 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு 50 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னு போய் சொல்லிவிட்டு என் காசு உள்ள ரொட்டேஷன் போட்டுட்டு வீட்டில் வந்து போய் கணக்கெல்லாம் காமிச்சு அந்த படத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டேன். பட் அந்த சிரமம் வந்து என்னை வந்து வேறு மாதிரி கொண்டு போய் இன்றைக்கும் படம் ரிலீஸ் ஆகி போயிடுச்சு, சில ஆண்டுகள் போயிடுச்சு. அது இயக்குனரும் சாமிகிட்ட போயிட்டார். பட்டு இன்னமும் அவர் படைத்த படைப்பு வந்து நான் எங்கே போனாலும் என்னை அந்த படம் பேச வைக்கிது. பட்டு திமிர் படம் எடுக்கிறப்ப நோ சென்டிமெண்ட். என்கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒன்லி. என்கிட்ட வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரணும், ஸ்ட்ரெயிட்டாக பேசணும், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும். இந்த கொஞ்சம் அசடு வலிடுது, அது வந்து கேனா சுற்றுறது மாதிரிலாம் பேசுனா சவுட்டில் அடிச்சிடுவேன், அந்த மாதிரி கேரக்டர். பட் அதெல்லாம் அந்த மாயாண்டி குடும்பத்தை நடித்த பிறகு எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ எனக்கு வந்து இந்த பாசங்களை தட்டி எழுப்பிய படம் மற்றவர்களுக்கு என்ன மூலமாக பல குடும்பங்கள் ஒன்று சேர்த்த படமாக தான் அது அமைஞ்சது. சினிமாவில் இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் யாருமே வர முடியாது. எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொன்னால் எனக்கு வந்துட்டு ஓப்பனாக சொல்லணுன்னா மணிரத்னம் சாரை ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சி அவர் மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தவன் தான் நான். அப்புறம் எனக்கு ராம்கோபால் வர்மா சார் ரொம்ப பிடிக்கும், அவரோட மேக்கிங் ஆஃப் ஸ்டைல். அது ஏன் எனக்கு பிடிக்குன்னா, ஒரு கிராமத்தை சொல்கிறதுக்கு இயக்குனர் இமயம் இருக்கார். அதுக்கு பிறகு சேரன் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, நிறையா டேரக்டர்ஸ் வந்துட்டாங்க, அமீரண்ணா வந்துட்டாங்க, எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து என்னென்னா மேக்கிங் ஆஃப் ஸ்டைல், அவங்க டெல்லிங் ஆஃப் வி ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் வந்து அவங்கள மதிய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த சினிமாவுக்கு வந்தேன். எனக்கு வந்து நான் நடித்தது வந்து டைரக்ட் பண்ணது 2 படம் தான், திமிரு, காளை படம். எல்லா படத்துக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் வச்சு பண்ணேன். பட் காளை படத்தில் வசதி வாய்ப்புகள் இருந்ததுனால கஷ்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஆனால் கஷ்டத்தில் இருந்ததுனால திமிர் படம் பண்ணுறப்போ வந்துட்டு ஜெயிக்கணுன்ற வெறி இருந்ததுனால வெறித்தனமாக ஒர்க் பண்ணேன். அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் டே நைட் ஷூட்டு. அதில் நடித்த விஷாலே சொல்லிட்டார்ல, என்னால் முடியலைங்க, நான் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. நான் ஏங்கன்னு கேட்டால் என்னால் முடியலைங்க, நான் ஆர்டிஸ்ட்டுங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்கன்னாரு. அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டையில் வந்து ஹீட் பாயில்ஸ் வந்து பொடுகுன்னு சொல்லுவாங்க, அதை இங்கிலீஷில் சும்மா ஹீட் பாயில்ஸ்னு சொல்லி பந்தாக பேசுவோம். பொடுகெல்லாம் வந்துருச்சு. அந்த ஹேர்லாம் கட் பண்ணி ரொம்ப இதெல்லாம் பண்ணி அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க படம் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க படம் வேறு ஒருத்தர் ப்ரொடக்ஷனில். இது நான் அவங்க விரைவில் வந்து பேப்பர் மூலமாக சொல்லிடுறேன் படத்தை. நல்ல ஒரு படம், மிக வெறித்தனமான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்தில். என்னை உண்மையிலே இந்த படம் பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா பேக் டு பேலன் மாதிரி அடித்து சொல்லுவேன். திமிர் எப்படி ஒரு 100 நாள் பெரிய ஹிட்டுன்னு சொன்னால் அதே அடி இப்போயே சொல்லுவேன், இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். பட்டு அதுக்கிடையில் என்னென்ன எஃபெக்ட் போடணுமோ அவ்வளோ போட்டோம். கிட்டத்தட்ட 15 நாள், அது சொன்னேன் 18 நாள்னு, இது ஒரு 12 நாள் டே நைட்டு தூக்கம் இல்லாமல் ட்ரிபிள் கால் ஷீட்டு வந்து மட்டும் 4-5 நாள் போனேன். ஸோ அந்தளவுக்கு நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்த என்னுடைய கேமராமேன் வேலையராஜா, என்னோடய ப்ரொடியூசர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொடியூசர்ஸு, என்னோடய ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸு, குறிப்பாக என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு உருமாண்டி, கலா, முத்துராமன், எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி திமிரில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக இந்த டீம் கஷ்டப்படமோ
அதே கஷ்டம் தான் இந்த படத்தில் பட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற படம்னா, கஷ்டப்படுத்திய படம், கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்க படம். மக்களை வந்து இது படம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு சொல்லணும்னு நினச்சிக்கு வெறியோட பண்ணிகிட்ருக்க படம். இதுதான் என்னோடய முதல் படம் நான் நடிச்சிருக்கணும். பட் இது என்னோடய 3வது படமாக வருது நடிப்பில். சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்தது டைரக்ஷன் பண்ண தான் வந்தேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் தான் நான் ஹீரோவானேன். நடிப்புன்றது வந்து எனக்கு வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் மாதிரி, எப்படியோ ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் நல்ல கதையோடு வந்தால் நடிப்பேன். கண்டிப்பாக வெறிக்கு பிறகு எனக்கு ஒரு 10 படம் 20 படம் வரும். முன்னணி ஹீரோன்னு சொல்லுவாங்க, எனக்குன்னு ஒரு ரூட் இருக்கும், வருவாங்க. பட் நான் நடிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம்னா, நான் சின்ன பையனாக இருந்து எங்கள் அண்ணங்க 4 பேரோட எங்கள் ஊரில் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த ஒரு விவரம் புரியாத வயசு, ஒரு 7 வயசு வரைக்கும் விளாண்டுக்கு தெரிஞ்ச வயசு தான். நீங்கள் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இப்போ கூட கேட்டால் எனக்கு அந்த தருண் கோபின்ற அடையாளத்தை அழிச்சிட்டு என்னை மறுபடியும் ஊரில் கொண்டு போய் விட்டுரு சாமின்னு தான் கேட்பேன். ரொம்ப பாசிட்டிவான திருப்பு முனைன்னா, நான் வந்து மெட்ராஸ்க்கு வருவேன், சினிமாவுக்கு வருவேன்னு நினச்ச விஷயந்தான், நினைக்காத விஷயம் நடந்தது. அது நடந்தப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு கோரிக்கை வச்சாங்க. அது என்ன கோரிக்கைன்னா, நீ சினிமா உலகத்தை தேர்ந்தெடுக்கிற, உன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமில்லாத ஒரு தொழில், நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தமில்லாத ஒரு தொழில், எங்ககிட்ட 10 ரூபா நீ எனக்கு கஷ்டமாக இருக்குமான்னு கேட்கக்கூடாது. அதே மாதிரி குடும்பத்திலேருந்து உன்ட்ட 10 பைசா நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணவே கிடையாது. நானும் வந்துட்டு அவங்கள எந்த வகையிலும் நான் டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, உனக்கு என்னென்ன சலுகைகள் நாங்கள் தரணும்னு நினச்சோமோ அந்த சலுகைகளை நீ வேணான்ட்டு போய் கஷ்டப்பட்டுட்ருக்க. என்றைக்கு நீ ஒரு படத்தை டைப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரில் விளம்பரம் வருதோ அன்னைக்கு உனக்கு ஒரு சொந்தமாக கார் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இது சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வீட்டாளுகன்னு சொல்லிட்டு தான் விட்டேன் நான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமிர் அலோஸ்மெண்ட்டு 2 நாள் ஷூட்டிங் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா எனக்கே தெரியாமல் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணங்க எல்லாம் வந்து ஒரு காரை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, கீ கொடுத்தாங்க. எனக்கு டிரைவிங் அப்படிலாம் தெரியாது. 556 இண்டிகோ கார். ஸோ என் வாழ்க்கையில் வந்துட்டு 12 பஸ்ஸுக்குள்ளே இடித்து நெரிசலில் போய் நான் அப்புறம் பஸ்ஸு கிடைக்கலன்னா இங்கேருந்து நடந்து கோடம்புத்தூர்லேருந்து நடந்து போய் மயிலாப்பூரில் போய் நாச்சியா பஸ்ஸில் தங்கின ஒருத்தனுக்கு வந்து இந்த காரை பார்த்தாலே பைக்கில் வாங்கினாலே போதும்னு நினைக்கிறப்ப எங்கள் வீட்டில் அசால்ட்டாக சொன்னாங்கன்னு நான் நினச்சேன். பட் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணங்க சொன்னவங்க காப்பாற்றி எனக்கு 4 வீலர் வாங்கி கொடுத்து ஒரு டிரைவரை அமர்த்தினாங்க. அதே வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத சந்தோஷமான தருணம். இந்த மனக்குவெல்லாம் எப்படியோ கூட்டுறதுன்னு உட்காந்துட்டு இருந்தேன். கரெக்டாக வேந்தர் டிவி மூலமாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஜீவிதா, நம்ம வந்து அட்வென்ச்சர்ஸ்லாம் எத்தனையோ வந்து நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? ஹியூமன் லைஃப் வந்து எப்பவுமே அட்வென்ச்சர்ஸ் நிரம்பி இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டுக்கு அதாவது போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஸ்பேஸில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு அல்டிமேட் அட்வென்ச்சர்னு சொல்லலாம். அதுக்கு ஃபுல் லைஃபே வந்து நம்ம அர்ப்பணிக்கணும்னு சொல்லலாம். இந்த மிஷன்ஸில் யூஸ்வலாக வந்து ஹியூமன்ஸ் போவாங்க, மங்கீஸ் வந்து சம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஸ்பீசிஸ் தவிர இன்னொரு ஸ்பீசிஸும் வந்து கலந்துருக்கு இந்த அட்வென்ச்சரில் அப்படின்னு சொல்லணும்னா வந்து கண்டிப்பாக அது டாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஹியூமனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டிக்கு ஈக்குவலாக வந்து டாக்ஸ் வந்து கோஆப்ரேஷன் கொடுக்குது அப்படின்ற காரணத்தினால 1957 ஒரு மிஷனில் வந்து லைக்கா அப்படின்ற நேமுடைய டாகை வந்து ஸ்பேஸ் மிஷனில் அனுப்பிச்சு வச்சாங்க ஒரு சேட்டலைட்டுக்காக. ஸோ டாக் வந்து 1957லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கு போயிருக்கா? எஸ், எக்ஸாக்ட்லி. வாவ், நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொன்னீங்க அலெக்ஸ். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாரோடைய ஃபேவரட்டான செக்மெண்ட் வந்துச்சு. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். இது அழகின் அழகையில ஷாப்பிங் சந்தியா. வெல்கம் டு ஷாப்பிங் சந்தியா. அண்ட் நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி இந்த வீக் நம்ம கிரியா எக்ஸ்க்ளூசிவ் எத்னிக் ஸ்டைலிங்கில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்காக பட்டு புடவை, ஆஃப் சாரி, லேங்காஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
எக்ஸ்க்ளூசிவ் எத்னிக் ஸ்டைலிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டு புடவை செக்ஷன் கிட்ட தான் இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் எக்கச்சக்கமான ரேஞ்சில் வந்துட்டு பட்டு புடவைங்க இருக்குது. அதுவும் இது எல்லாமே காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அதில் பெஸ்ட்டாக இருக்கிறது, அதாவது எனக்கு ஃபேவரட்டான பட்டு புடவையெல்லாம் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பட்டு புடவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்குது. அதாவது டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது. இதோட அழகே பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் டிசைன்ஸ் தான். மாங்காய் டிசைன்லாம் வந்துட்டு ரொம்ப ஓல்டன் டேஸில் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருந்தது. சேம் அதே ட்ரெண்ட் வந்துட்டு இப்போ வந்திருக்கு. ரொம்ப டபுள் ஷேடில் வந்துட்டு இந்த பட்டு புடவை இருக்குது. கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு மேரேஜ் அண்ட் வந்துட்டு ஏதாவது ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல், அதாவது பொங்கல், இந்த மாதிரி காது குத்து, எல்லா ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என் கண்ணுக்கு பயங்கர கிராண்டாக ஒரு அட்ராக்டிவான சாரீ வந்து மாட்டியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷல் விஷயம் வந்துட்டு முகூர்த்த பட்டு. ஸோ வந்து அதனால தான் வந்து இது கிராண்டாக என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு போல். ஒரு முகூர்த்தத்துக்கு பிரைட் கட்ட வேண்டிய மாதிரி ஆப்டான சாரீ இது. அண்ட் பிங்க், க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி மல்டி கலர் காம்பினேஷனில் இந்த சாரீ கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக செம்ம கிராண்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு பிரைடுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்மல் மேரேஜ் ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இதை வேர் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஆப்டாக இருக்குது. ஸோ எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பார்டர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிங்க் மேலே ஒரு கோல்டன் சரிகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளூ, க்ரீன், பிங்க், க்ரீன் இந்த மாதிரியான 4 டிஃப்ரென்ஸ் கலர், அதாவது மல்டி கலர்ஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. பியூட்டிஃபுல்லான பட்டு சாரீஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். அண்ட் முகூர்த்த பட்டும் பார்த்தோம். ஸோ பட்டு சாரீ அப்படின்னு ஒன்று ரெட் கலர் பட்டு எங்கேடா காணோம் அப்படின்னு நானும் தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன். எஸ், ஒரு கிராண்டான முகூர்த்த பட்டு ரெட் கலரில் எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் நாட் ஒன்லி ஃபார் ரெட் அண்ட் இன்னொரு ஒரு டார்க் பிங்க், அதாவது டார்க் பிங்க் அண்ட் ரெட் டபுள் ஷேட் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சாரீ. இதுவும் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. அண்ட் நம்ம முகூர்த்த பட்டாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இதை நம்ம வேர் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா அடியில் வந்துட்டு அட்லாஸ்ட் எட்ஜில் வந்துட்டு மாம்பழம் எல்லோவில் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு டைமண்ட் ஷேப்பில் பார்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு மாங்காய் டிசைன்ஸ், க்ரீனுக்கு மேலே கோல்டன் ஜரிகையில் மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு ரெட் கலரில் சாரீ இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பட்டு சாரீஸ் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப அழகழகான பட்டு சாரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் வைட் ரேஞ்சஸ் பட்டு சாரீ இங்கே இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் முகூர்த்த பட்டு அண்ட் எல்லா ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரியான டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் பட்டு சாரீஸ் இங்கே அவைலபிள். ஸோ பட்டு சாரீஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கிரியா எக்ஸ்க்ளூசிவ் எத்னிக் ஸ்டைலிங்கில் வந்துட்டு வாங்குங்க. ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவான பட்டு புடவை இங்கே அவைலபிள். இப்போ என்கிட்ட சாஃப்ட் சில்க் சாரீ இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இந்த சாஃப்ட் சில்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இப்போ என்கிட்ட இருக்க சாரீக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி பல்லு மட்டும் இல்லாமல் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சாரியை மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீ இது, அதாவது 2 வேரியேஷனில் இதை நம்ம வேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாரீ வந்து எலைட் காட்டன். அண்ட் இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டு சாரியில் இருக்க டிசைன்ஸ்லாம் இந்த காட்டன் சாரியில் இருக்கும். ஸோ அதான் இதோட நேம் வந்துட்டு எலைட் காட்டன் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சாரிக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்லூம் ஒர்க்ஸில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சாரியோட ஸ்பெஷல் வந்துட்டு இதோட கலர் தாங்க. இது வந்துட்டு ஒரு பிரைட் ஆரஞ்ச் அண்ட் லைட் ஆரஞ்ச் டபுள் ஷேடட்ல இருக்கு. ரொம்பவே அழகா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோல்டன் கலர்ல ஹேண்ட்லூம்ல பண்ணியிருக்காங்க. ரொம்ப எலிகண்டா இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரியான ஒரு அக்கேஷன்ல நமக்கு வேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த எலைட் காட்டன் சாரியோட கலர் காம்பினேஷனே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது பேல் பிங்க், டார்க் பிங்க் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கு. அண்ட் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்குடுல இருக்கு. அண்ட் இந்த சாரியோட பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் வந்து அந்த காலத்துல எல்லாம் பாலும் பழமும் டிசைன்னு சொல்லுவாங்க. அந்த டிசைன் தான் வந்துட்டு பிளாக் கலர் மேல கோல்டன் சரிகையில பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எலைட் காட்டன்ல ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க, பட்டுப்புடவையோட டிசைன்ஸ் மட்டும் இல்லாம இது வந்து தூரத்துல இருந்து பார்க்க ஒரு பட்டுப்புடவை மாதிரியே இருக்கு. அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டடா. அண்ட் கிட்ட பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து எலைட் காட்டன் சாரி அப்படின்ட்டு. கண்டிப்பா ரொம்பவே அழகா இருக்கு. இதுவும் நீங்க வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வேர் பண்ணலாம். இப்போ நம்ம பியோர் பட்டு சாரி
saree, elite cotton and soft silk sarees இந்த மாதிரி different varieties of sarees பார்த்தாச்சு. And அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா off sarees. ஸோ off sareesலேயும் different கலர்ஸ் காம்பினேஷனில் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நான் ஒன்றுனா பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க ஆஃப் சாரி வந்துட்டு பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குது. இது ஆஃப் சாரி அப்படின்னாலே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். பட் இது அதையும் தாண்டி ரொம்பவே ஃபேன்சியாக இருக்குது. அண்ட் இதோட பாட்டமில் வந்துட்டு பார்டர் வந்து ஆரஞ்ச் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட தாவணி வந்துட்டு ரொம்பவே பிளெயினாக பேல் க்ரீனில் இருக்குது. ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது இந்த ஆஃப் சாரி. அடுத்ததாக பார்க்க போகிற ஆஃப் சாரியோட கலர் வந்துட்டு அக்வா க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷனில் இருக்குது. அண்ட் இந்த ஆஃப் சாரியோட பார்டர் தாங்க ஹைலைட்டு. கட் ஒர்க்கில் வந்துட்டு பேர்ல்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அந்த மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆஃப் சாரி வந்து பிங்க் பனாரஸில் கொடுத்துருக்காங்க. அது மேலே ஒரு கோல்டன் கலரில் சரிகையில் ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஆஃப் சாரி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி மேரேஜ் அந்த மாதிரியான ஒரு அக்கேஷனுக்கு நம்ம வேர் பண்ணிக்கலாம். பிரியா எக்ஸ்க்ளூசிவ் எத்னிக் ஸ்டைலிங்கில் நிறைய ட்ரெடிஷ்னல் வேஸ்லாம் பார்த்தோம். அண்ட் இப்போ நான் இருக்கிற செக்ஷன் வந்துட்டு சல்வாஸ். ஸோ இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நிறைய கலர் சல்வாஸ் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான சல்வாஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க. இப்போ என்கிட்ட இருக்க சல்வார் பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக இருக்குது. ஒரு பிரின்சஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் பிளாக் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் அண்ட் பிளாக் வெல்வெட் கிளாத் மேலே ஒரு கோல்டன் எம்ப்ராய்டிங் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்குது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைட் கட் கொடுத்துட்டு இந்த சைடில் ஒரு கோல்டன் நாட் வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து இதோட ஹைலைட். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சல்வாரோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த சைட் கட்டில் ஒரு நெட்டட் கிளாத் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளேயும் ரொம்பவே அழகாக ஒரு பிங்க் எம்ப்ராய்டர்ட் பண்ணதில் ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் கிளாத்தில் வந்துட்டு இந்த சல்வார் இவ்வளோ கிராண்டாக ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம கிராண்டான ஃபங்க்ஷன் அண்ட் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட இருக்க சல்வார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் அட்ராக்டிவாக இருக்குது. இது சிம்பிள்னு என்னால் சொல்ல முடியல, ஏன்னா பயங்கர அட்ராக்டிவாக இருக்கிறனால கொஞ்சம் கிராண்டாகவே தெரியுது. ஆஃப் ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட டாப் ஃபுல்லாக வந்து பிளாக் வெல்வெட் மேலே கோல்டன் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன் நெட்டடில் கொடுத்துட்டு அட் லாஸ்ட் இதோட எட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய திக் பார்டர் வெல்வெட்டில் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிளாக் மேலே ஒரு கோல்டன் எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு சூப்பரான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு எல்லா கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்துட்டு பார்ட்டிஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம இதை வேர் பண்ணிக்கலாம். ரெண்டு வாரம் கிரியா எக்ஸ்க்ளூசிவ் எத்னிக் ஸ்டைலிங்கில் இருக்கிற எல்லா ட்ரெடிஷ்னல் வேர் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அட் லாஸ்ட் நான் இந்த ஆஃப் சாரி மேலே பயங்கர கிரேஸ் ஆகி ஸோ இதை தான் நான் ஷாப் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ட்ரெடிஷ்னல் வேர் எடுக்கணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணா நகரில் இருக்க கிரியா எக்ஸ்க்ளூசிவ் எத்னிக் ஸ்டைலிங்கில் வந்துட்டு ஷாப் பண்ணிட்டு போங்க. ஸோ இதே சந்தோஷத்தோட நான் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு சூப்பரான ஷாப்போட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். until then bye from ஜீவிதா. டாடா, டேக் கேர். ஓகே ஜீவிதா, நம்ம வந்து செக்மெண்ட்ஸோட முடிவுக்கு வந்துட்டோம். ஐ திங்க் எண்டுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் டாகை பற்றி உங்ககிட்ட சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாக் ப்ரீட்ஸ் இருக்கா. அதில் 8 ஃபேமிலிஸ் இருக்குது. அந்த ஃபேமிலிஸ் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்டிங் டாக், லேபர் டாக், டெரியர் டாக், டாய் டாக், நான் ஸ்போர்ட்டிங் டாக், ஹெவி பெட் டாக், இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது டாக்ஸுக்கு. அதில் வந்து ஐ திங்க் வந்து இந்தியாலையும் எல்லா வகையான ப்ரீட்ஸும் உங்களால் பார்க்க முடியும். அது வந்து மெயினாக சொல்லணும்னா டாகை பற்றி டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் டாகோடைய அருமை என்ன அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே கரெக்டாக சொன்னீங்க அலெக்ஸ். அண்ட் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எப்படி குழந்தை இருந்ததுன்னா நமக்கு சுற்றி வந்துட்டு ஃபுல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமோ அதே மாதிரி டாக்ஸ் வளர்க்குறவங்க வீட்லேயும் அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் ஆன ஒரு விஷயம். எஸ் இதை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். டாக் அதாவது குழந்தையா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதும் சரி, ஒரு நல்ல வந்து வளர்ந்த ஒரு க்ரூன் டாக் இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எப்பவுமே அந்த வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். எல்லா ஓனர்ஸுமே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எனக்கே வந்து பர்சனலாக அந்த விஷயம் நிறைய வாட்டி ஃபீல் ஆயிருக்கு. எஸ் அலெக்ஸ், ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே அளவுக்கு வந்து வியூவர்ஸும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட இதே மாதிரி செக்மெண்ட்ஸோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். until then bye from ஜீவிதா and Alex from புது காலை. Bye. Bye.
Thank you.